அப்படியே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் கர்த்தாவே சுவாமி நீங்க எங்களோடு கூட மட்டுமாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, தாயும் தகப்பனுமாக இருந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து பாதுகாத்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆம் சுவாமி, ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களுக்கு உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீர் சுவாமி. பாடுகளை சகிக்க எங்களுக்கு பலன் தந்தீர் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள் மத்தியிலே எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி, மரண தருவாயிலே நாங்கள் போன போது கர்த்தாவே சுவாமி, நான் மரித்து போய் விடுவேன் என்று நினைத்த போது சுவாமி, எங்களுக்கு உயிர் கொடுத்த தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே சுவாமி. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசேடமான ஒரு 2 குறிப்புகளை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஆகவே இந்த வருடத்துக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு நிச்சயமாக அவருடைய நோக்கத்தை, நாங்கள் அவருடைய சித்தம் என்னது என்று சொல்லி சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் 27 வசனங்கள் உண்டு இந்த முழு அதிகாரத்திலே. அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் வாசிப்போமாங்க. எல்லாருமாக எளிமை நின்று நாங்கள் வாசிப்போம். 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். இந்த முழு பகுதிக்குமே இந்த முழு வார்த்தைகள் 27 வார்த்தைகள் அங்கே வசனங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. அந்த வசனங்களுக்குள்ளாக மிக முக்கியமாக, அதாவது ஒரு கருப்பொருளாக இந்த 16ஆம் வசனத்தை வாசித்தா, 16ஆம் வசனத்தில் இருந்து தான் மற்ற வசனங்கள் எல்லாமே சார்ந்திருக்குது என்பது சொல்லலாம். ஆகவே நாங்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாங்க. தேவன் இந்த வார்த்தை கூடாக எங்களுடைய உள்ளத்தில் இன்று ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு எதிர்பார்ப்பை எங்களுக்கு தந்து இந்த வசனத்தை கூட எங்களை பேசும்படியாக நாங்கள் யாவருமாக கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாங்க. ஹல்லேலூயா. பிதாவே, உங்களுடைய அன்பின் கரங்களுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நீங்கள் எங்களோடு இந்த வருடம் ஆரம்பத்தில் சுவாமி உங்களுடைய பாத மலையில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு பெரிதான ஒரு தரிசனம், ஒரு திட்டம் உண்டு சுவாமி. இந்த வருடத்தில் உங்களுடைய ராஜ்யத்தை, உங்களுடைய சபையை கட்டியெழுப்புவதற்கும் சுவாமி, கிறிஸ்தவர்களாக, உங்களுடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாகவும் ஊழியக்காரங்களாகவும் நாங்கள் அனைவரும் மோடு வளரவும் சுவாமி. நாங்கள் அந்த அபிப்பிராயத்தோடு சுவாமி, அந்த எண்ணத்தோடு மண்டில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை கூடாக சுவாமி நீங்கள் எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது இந்த இடத்துல மனம் கலக்கத்தோடும் மனதில் ஒரு போராட்டத்தோடும் சுவாமி, மன சோர்வோடும் யாராவது அமர்ந்திருந்தால் என்றால்
இந்த வார்த்தை கூடாக சுவாமி புதிய ஒரு எதிர்பார்ப்பை தந்து அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட்டு கிரியை செய்து சுவாமி ஒரு வல்லமையான ஒரு அதிசயத்தை தருவீராக ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, நன்மையின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்போம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி. நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாங்கள் வாசித்த பகுதியிலே அங்கே தேவன் எங்களை, அதாவது நாங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அதாவது நாங்கள் தேடி வரவில்லை, தேவன் தாமே எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிருக்கிறார். இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியம். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்து எங்களை தேடி வந்தாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்கிறார். அதுதான் எங்களுக்கு மூல அடிப்படையான விஷயம். கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார், என்னை தேடி வந்தார். அதாவது எனக்கு உயிரை கொடுக்கத்தக்கதாக, எனக்கு மறுவாழ்வு கொடுக்கத்தக்கதாக, புதிய வாழ்வை கொடுக்கத்தக்க கிறிஸ்து என்னை தேடி வந்தார் என்று. அப்படி அந்த பகுதியில் 2ஆம் பக்கம் நாங்கள் பார்க்குறோம், அவர் எதுக்காக எங்களை தெரிந்து கொண்டார், அதாவது என்ன நோக்கத்துக்காக அவர் என்னை தெரிந்து கொண்டார். இங்கே பார்க்குறோம், நாங்கள் பார்க்கணும், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அதாவது நாங்கள் இந்த 1ஆம் வசனம் எங்களுக்கு சரியாக புரிகிறது, அதாவது 1ஆம் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் எங்களுக்கு சரியாக புரிந்தாலும் 2ஆம் பகுதியில் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாங்கள் சில நேரத்தில் அர்த்த வியாக்கியானம் பண்ணுற விதம் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பிதா இடத்தில் வந்து பாருங்கள், அந்த வசனத்தை தெரிந்து பாருங்கள், அவர் எங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் என் நாமத்தின பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. பாருங்கள், நான் இப்போ இந்த வசனத்தை பல கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்களும் கூட இந்த வசனத்தை புரிந்து கொள்வதான விதங்கள் தப்பான ரீதியாக புரிந்து கொண்டு சில நேரத்தில் மனசில் ஒரு மனசோர்வோடு ஆண்டவரிடத்தில் வாரம், ஆண்டவரிடத்தில் கேட்க சொல்லியிருக்கிறார், ஆண்டவரிடத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு தருவாருங்கிறதான நம்பிக்கையோடு, ஆனாலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச பாடு இல்லையே, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் கஷ்டத்தில் போகிறோமே, அல்லது எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகிற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாரா என்கிறதான அந்த நம்பிக்கையோடு வந்து சில நேரம் ஆலயத்தை விட்டும் ஆண்டவரை விட்டும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, வேறு எங்கேயாவது நான் போனால் என்றால் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சில நேரம் அவர்கள் தேவனை மறுதளித்தும் கூட போகிறதுக்கு காரணம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறதான முக்கியமான கருத்து என்ன என்கிறதை குறித்து தான் நாங்கள் இந்த 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை தொடர்ந்து இன்று நாங்கள் விசேடமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், அவரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் எங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நாங்கள், அதாவது நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக அவர் எங்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் போய் கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் அன்னையும் வரையும் நீங்கள் எந்த ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும், எந்த தொங்கலில் உட்கார்ந்து இருந்தாலும், கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ரீதியாக அவர் சொல்லுறார், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது தான் எங்களுடைய மேலோட்டமாக எங்களுக்கு ஒரு இந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அறிமுகமாக எங்களுக்கு காணக்கூடியது. சாதாரணமாக அந்த இங்கே இந்த 15ஆம் வசனத்தில் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தோடு நாங்கள் பார்த்தால் என்றால் இது ஒரு உவமையாக கர்த்தர் பேசுகிற ஒரு காரணமாக இங்கே விளக்கப்படுத்தியிருக்கு. சரியா? அப்போ இந்த ஊமையாக சொல்லுகிறதான இந்த திராட்சை செடிங்கிறதான இந்த கருத்தில் சில பேர் யோசிக்கிறது, இந்த வருடம் அதிகமாக கனிகளை கொடுக்க, எங்களுடைய தொழிலாகட்டும், எங்களுடைய படிப்பாகட்டும், நாங்கள் செய்கிறதான காரியங்களாகட்டும், கனி தரத்தக்கதான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் எங்களுக்கு தருவாருங்கிறதான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உண்மையாகவே கனி என்பது என்னது என்கிறது குறித்து தான் நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் சரியாக கவனமாக நீங்கள் வாசித்தால் என்றால் இந்த வசனத்தில் உள்ளடங்கி இருக்கிறதான மிக பெரிதான சத்தியம் என்னன்னு சொன்னால், கனி கொடுக்கறது. நாங்கள் வசனத்தில் பார்ப்போம். 15ஆம் வசனத்தில் 1ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் வாசித்தால் என்றால் 3ஆம் வசனம் வரை அங்கே இந்த பகுதிக்கு
ஒரு நல்ல ஒரு ஊமைக்கு நல்ல ஒரு என்னது நல்ல ஒரு அடிமட்டத்தில் செய்ய வேண்டிய நல்ல ஒரு அஸ்திபாரத்தை அந்த எழுத்தாளர் அங்கே போடுகிறார். அதாவது நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரனாக இருக்கிறார் என்பதாக அவர் சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் பாருங்க, இங்க 2 பிதா, அதாவது என்னை படைத்த ஆண்டவர், என்னை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் அந்த திராட்சை தோட்டத்திலே தோட்டக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை பார்த்து கொள்கிறவராக, அவர் தான் எல்லாமே ஒரு கவனிப்பாளராக, அவர் ஒரு முகாமையாளராக, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வராக, அதாவது அவர் என்னை உருவாக்குனவர் என்பதாக பிதாவை குறித்து இயேசு இந்த ஊமையை சொல்கிறார். அப்புறம் பாருங்க, அங்கே கனி கொடுக்கிற கனி கொடுக்காத செடிகள், அதாவது கனி கொடுக்காத அந்த கிளைகளை அவர் என்ன செய்வாராம்? அகற்று போடுவாராம். கனி கொடுக்கிறதை அவர் என்ன செய்வாராம்? கனி கொடுக்கிறதை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம், சுத்தம் செய்வாராம். சரியா? கனி கொடுக்காத கொடிகளை அது அவர் அறுத்து போடுகிறவராக இருக்கிறார். கனி கொடுக்கிற கொடிகளை அவர் சுத்தம் பண்ணுவார். அறுத்து போடுகிறதும் சுத்தம் பண்ணுகிறதும் 2 இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, நீ எந்த பக்கம் இருக்கிறன்னு சொல்லி. அறுத்து போடுகிற இடத்துல இருக்கீங்களா அல்லது சுத்தம் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்களா? அறுத்து போடுறதா என்றால் அதுவும் வெட்டி தான் போடணும். அறுத்து போடுறது அப்படி தானே. சுத்தம் பண்ணுறதா இருந்தால் எப்படி சுத்தம் பண்ணுறது? எப்படி சுத்தம் பண்ணுறது? அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் போட இருக்குது. சில பேர் அதிகமாக கனி கொடுக்குறாங்க. இப்போ இந்த நாங்கள் சாதாரணமாக விவசாயிகள் சாதாரணமாக நான் பார்ப்போம், அவங்க அந்த பட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வெட்டி ஒரு கிளையை வெட்டி அதுக்கு இன்னொன்று சேர்த்து அப்புறம் அன்றைக்கி அந்த உரைகளை போட்டு அப்படி அதிகமாக கனி கொடுக்கத்தக்கதாக காரியங்கள் செய்வாங்க. இங்கே பிதா சொல்கிறார், அதாவது இயேசு சொல்கிறாரு, அவர் சுத்தம் பண்ணுவாராம். எதினாலே அவர் சுத்தம் பண்ணுறது? எதினாலே அவர் சுத்தம் பண்ணுறது? அந்த கீழே வசனம் சொல்லப்படுறது 3ஆம் வசனம். எதினாலே அவர் சுத்தம் பண்ணுறார்? கத்தி எடுத்து அதால சுத்தம் பண்ணுவார்? அருவாள் எடுத்து அதாவது சுத்தம் பண்ணுவாரா? எதில் அவர் சுத்தம் பண்ணுறார்? அப்படின்னா எது? வார்த்தையினால். இங்க பாருங்க சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அதாவது இங்கே கனி கொடுக்காத கிளைகளாக இருந்தால் என்றால் அறுத்து போடுகிறது சத்தியம் ஒன்று இருக்குது. கனி கொடுக்கிற கிளைகளுக்கு அவர் சுத்தம் பண்ணுகிறாராம். அவர் சுத்தம் பண்ணுகிறதான, அவர் பாவிக்கிறதான அந்த பொருள் என்னன்னு சொன்னா அவருடைய என்னது? வார்த்தை. அவருடைய வார்த்தை கூடாக நாங்கள் சுத்தமாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மூலமாகத்தான் உண்மையிலே கடவுளுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தமாகிறது. என்னுடைய பரிசுத்த ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஒரு ரகசியம் உள்ள அடங்கி இருக்கிறது. கனி கொடுக்கிறது, கனி கொடுக்காதது, அவருடைய வார்த்தை. இந்த 3 காரியங்கள் முன்பதாக உள்ளடங்கி இருக்கிறதான இந்த வசனத்தின் கூடாக உண்மையிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல போகிறதான மிக முக்கியமான கருத்து என்னது என்று சொல்லி 4ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆகவே உங்களுடைய கவனிப்பை செலுத்துங்க. நன்றாக கர்த்தர் உங்களோடு உரைவாடி இந்த காலை வேளையில் ஒரு நம்பிக்கை கூடாக கர்த்தர் எங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றத்தக்கதாகவும்
நாங்கள் ஆண்டவருக்கு இந்த 2026 வருடத்திலே கர்த்தருக்கு அவருடைய சன்னிதானத்துக்கு அவருடைய சபைக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து சாதாரணமாக உட்கார்ந்திருந்து அவரை துதித்து ஆராதித்து போகிறதுக்கும் பார்க்கிறோம். அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான காரியத்தை நிறைவேற்றத்தக்கதாக வாஞ்சி உள்ளவர்களாக தாகம் உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு முன்பு நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதாக நாங்கள் இன்றைக்கு அந்த சிந்தையோடு 4ஆம் வசனம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். உண்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நல்லா வாசிங்க. நான் சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் எப்படி கொடுக்க முடியுமோ. இங்கே அதிகமாக பேசப்படுகிறதான இந்த 15ஆம் அதிகாரத்தை முதல் வசனம் தொடர்ந்து நீங்கள் இறுதி அந்த 27ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால் என்றால் அதிகமாக பேசுகிறது கனிகளை குறித்தான். கனிகளை குறித்தா பேசுகிறது. இங்க மேலோட்டமா பார்த்தால் எங்களுக்கு விளங்குது கனிகளை குறித்து தான் பேசுகிறது. கனி கொடுத்தல். ஆகவே இந்த ப்ராஸ்பரிட்டி தியாலஜின்ட்டு ஒரு தியாலஜி ஒன்று இருக்குது. ப்ராஸ்பரிட்டி தியாலஜிக்கு என்ன சொல்லுது? செழிப்பின் இறையல் என்று சொல்லலாம். செழிப்பு, அதாவது நீ ஆண்டவரை அறிந்தால் என்றால் உன் வாழ்க்கையில் செழிப்பு. அப்படியே நீ செல்வந்தம் மேலே மிதங்குற மாதிரி உன் வாழ்க்கையை கொண்டு போவார். கனி கொடுக்குற வாழ்க்கை. கனி இல்லாவென்றால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பு இல்லை. இதுதான் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. அப்படின்னா நீ கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுத்தால் என்றால் பார் உன் வாழ்க்கை, நீ உன் வாழ்க்கையில் உன் வீடை பாரு, உன் வசதியை பாரு, உன் செல்வந்தத்தை பாரு, உன் தொழிலை பாரு, உன்னுடைய இந்த உலக தோட்டத்தை பாரு. இதை பார்த்து நீ ஆண்டவருக்கு முன்பதாக நன்றாக மேலே வருகிற ஆசீர்வாதமாக இருக்காவிட்டால் என்றால் கனி கொடுக்காத வாழ்க்கை. ஆசீர்வாதமாக இருந்தால் என்றால் எல்லாருக்கும் முன்பதாக பண வசதியோடு நல்ல செல்வந்தமாக உயர்ந்த மட்டத்தில் உயர்வு பதவிகள் தகுதிகள் உன் வாழ்க்கையில் அப்படியே உயர்ந்து கொண்டு நீ நினைக்கிற மாதிரி கார் வீடு பங்களா அப்படியெல்லாம் வாங்கி வெளிநாட்டுகளுக்கு போய் அப்படி வசதியாக செல்வந்தமாக வாழ்ந்தால் அது உன்னுடைய வாழ்க்கை பெரிதான ஒரு கனி. உண்மையிலே இங்கே கனிகளை குறித்து அதிகமாக பேசுறது கிடையாது. கனிகள் இல்லை அதிகமாக பேசுகிறது. 4ஆம் வசனம் தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் என்றால் 6ஆம் வசனம் வரை அங்கே முதலாவது கருத்து அவரிடத்தில் நிலைத்து நிற்பது, நிலைத்திருதலை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் கனி நிலைத்திருப்புதல் என்கிறதான அந்த வார்த்தை ரெண்டும் நீங்கள் வாசிங்க. இந்த கனி என்கிறதான வார்த்தைகள் இவ்வளோ தூரம் அதிகமாக வந்திருக்குது இந்த வசனத்தில். அவரிடத்தில் நிலைத்து நிற்பதலை குறித்து இவ்வளோ அதிகமாக அங்கே பேசப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. இங்கே நான் வாசித்தால் என்ன பாருங்க, 4ஆம் வசனத்தோடு எண்ணில் நிலைத்திருங்கள். நல்ல இந்த நிலைத்திருக்கிறதை குறித்து தான் இந்த வசனம், இந்த அதிகாரம் பூராவே ஆண்டவர் பேசுகிறார். நிலைத்து நிற்புதல். எது மாத்திரம் நிலைத்திருக்கிறது? எதுவுமே தெரியல. அவர் மாத்திரார். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் நிலைத்திருங்கள். அங்கே பாருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானால் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படி என்றால் இந்த திராட்சை செடி இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிறது. கொடிகள் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவர், அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் கொடி என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் இங்கே அவரிடத்தில் நிலைத்திராவிட்டால் எங்களுக்கு தனியாக கனி கொடுக்க முடியாது. ஆமென். அவரே என்னிடத்தில் வழியா இருக்கிறார். ஆகவே இந்த வருஷத்திலே அதிகமாக நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு முக்கியமான காரணம், நான் இந்த வருடத்திலே அதிகமாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, அவரிடத்தில் நிலைத்திருக்க, அவருடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்க. அப்படி என்றால் தான் எங்களுக்கு கனி கொடுக்கலாம். அவர் சொல்லுகிற கனி என்னதுன்னு சொல்லி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். என்ன கனிகள் அவர் எங்களுக்கு கொடுக்க சொல்றார்.
என்ன கனிகள் கொடுக்கத்தக்கதாக அவர் எங்களை தெரிந்து கொண்டார். மிக முக்கியமானது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே உங்களுடைய மனதில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், வாழ்க்கை நான் ஏண்டா வாழ்கிறேன்ங்கிறதான அந்த சிந்தனைக்குள்ள நீங்கள் தள்ளப்படுறாலும் கூட பல நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்களுக்கு இந்த வருடத்தில் நாங்கள் விழுந்தாள் என்றால், எதிர்பார்க்காத காரியங்கள் நாங்கள் விழுந்தாள் என்றால், நேற்றைய தினத்தில் எங்களுடைய சபையில் ஊழியர் செய்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வைஃப் நேற்று பின்னேனும் திடீரென்று காலமானிருக்கான். கர்த்தருக்குள் நித்திர ஒரு சுகவீனமாக இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத காரியம். நாங்கள் எதில் நிலைத்திருக்க போகிறோம், எது மத்தியில் நாங்கள் நிலைத்திருக்க போகிறோம், இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம் ஆண்டவர்களுக்கு, ஆண்டவரே இந்த வருடம் நான் உம்மிடத்தில் நிலைத்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகிலுக்கு சொல்லுங்க, கடவுள் மத்தியில் நிலைத்திருன்னு சொல்லு. ஆண்டவர் மத்தியில் நிலைத்திரு. ஹல்லேலூயா. மனிதர் மத்தினால, வசதிகள் மத்தினால, பொருள் மத்தினால, பணங்கள் மத்தினால, பழைய 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 என்னது பழைய பழைய சிந்தனைகள், பழைய கோபங்கள் மத்தியில் அல்ல, பழைய உணர்வுகள் மத்தியில் அல்ல, நான் நிலைத்திருக்க போகிறது யார் மத்தியில்? கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லி? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருப்பேன்? ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்றால் அவன் புதிய சிருஷ்டி, புதியவனாக மாறுவான். பழையவர்கள் என்னது? பழையவர்கள் எல்லாமே ஒளிந்து போனது. அப்படி இந்த வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5 17 வசனத்தில் நீங்க வாசித்தால் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் என்றால் பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய பாவங்கள், பழைய பலவீனங்கள், பழைய உணர்வுகள், பழைய கோபங்கள், கசப்புகள் எல்லாமே என்ன செய்யணும்? என்ன நடக்கணும்? வாழ்க்கையில மாறணும். அப்படி மாறாவிட்டால் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் சரியாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு கொடிகளாக காண மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம். இங்க பாருங்க, அவரிடத்தில் நிலைத்திருந்தால் என்றால் கனி கொடுக்கலாமா? அவரிடத்தில் நிலைத்திராவிட்டால் என்றால் கனி கொடுக்க எங்களுக்கு முடியாது. ஹல்லேலூயா. உண்மையிலே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் யோசிப்போம், இந்த வருடம் கடந்த வருடத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் எங்களை சொல்லி நாங்கள் 31st நைட் நான் சொன்னேன், கடந்த வருஷத்துக்கு நன்றி சொல்லணும். கடந்த வருஷத்தில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? நன்றி. கடந்த வருஷம் நடந்த கோபங்கள், கசப்புகள், சண்டை எல்லாத்துக்கும் என்னது? எல்லாத்துக்கும் என்னது? நன்றி. கடந்த வருஷம் 25ஆம் ஆண்டில் நீ இப்படி செஞ்ச, 26ஆம் ஆண்டில் நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேனே அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்தில்லை, ஆண்டவரிடத்தில் நிலைத்தில்லை. உண்மையிலே நாங்கள் இங்கே பார்ப்போம். அப்புறம் பாருங்கள் 5ஆம் வசனம், நானே, அவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யாரு நானே? இயேசு. அவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். எத்தனை பேர் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சொல்லலாம், ஆண்டவரே, பாஸ்டரே, நாங்கள் வருஷம் பூராவே அவரோட தானே நிலைத்திருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு கனியே இல்லையே. நீங்கள் தான் நல்லா இருக்கிற மாதிரி விளங்குது, ஆனால் எங்களோட வாழ்க்கையை பாருங்கள், எங்களுடைய குடும்பத்தை பாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், எங்களுடைய தொழிலை பாருங்கள், நான் போகிறதான போக்கை பாருங்கள், என்னுடைய சிந்தனைகளை பாருங்கள். எங்களுடைய வீட்டு சும்மா என்னமோ மாதிரி ஒரு நரகம் மாதிரி தோணுதே. இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சமாதானம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சமாதானம் இல்லையே, என்னுடைய குடும்பத்திலேயும் சமாதானம் இல்லையே. சண்டைகளும் பலவிதமான, நான் ஆண்டவரிடத்தில் இருந்தாலும் எப்படித்தான் இருக்கிறேனோ அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையோடு நாங்கள் இருக்கிறதா இருந்தால் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நாங்கள் ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டிய கனிகள் என்னது என்று சொல்லி. உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிதானது என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளங்கள் வந்தாலும், பஞ்சங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும்,
என்ன மாதிரி தீமைக்கிறவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்கள் செய்வாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் நீங்கள் பாருங்கள், இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, எண்ணில் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. எண்ணில் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவரால் அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்று நாங்கள் வாழ்வது அவருடைய உண்மையிலே கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம். அவருடைய கிருபையினால் தொழில் செய்கிறோம். அவருடைய கிருபையினால் படிக்கிறோம். அவருடைய கிருபையினால் நாங்கள் வேலை செய்கிறோம். அவருடைய கிருபையினால் பிரசங்கம் பண்ணுறோம். அவருடைய கிருபையினால் ஊழியம் செய்கிறேன். அவருடைய கிருபையினால் வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய கிருபையினால் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அவருடைய கிருபையினால் நான் இன்றைக்கு மூச்சு எடுத்து வாழ்கிறேன். நான் நல்லா இருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. எல்லாருமே பார்க்குறாங்க நோயாளி. அந்த நோயின் மத்தியிலும் கூட நான் வாழ்வது தேவனுடைய என்னது? தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபைக்காக நாங்கள் தேவனுக்காக நன்றி செலுத்தணும். ஏன்னு சொன்னால் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் நோய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு, எங்களுடைய வாழ்க்கையில் வருதான உபத்திரவம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு, எங்களுடைய வாழ்க்கையில் வருதான சில தடைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீக்கி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் பெரிதான மிகுந்த கனிகள் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் தரலாம். அப்படி தராவிட்டாலும் கூட ஆனாலும் அந்த மத்தியில் போகத்தக்கதாக, அந்த மத்தியில் நாங்கள் நிமிர்ந்து இருக்கத்தக்கதாக, அந்த மத்தியில் எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் தாமே எங்களுக்கு கிரியை செய்கிறாரே, அதுவே என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமாக இருக்குது. அது அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கடவுளுடைய சுத்த கிருபையாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். ஆகவே 6ஆம் வசனம், ஒருவன் என்னை நிறுத்திராவிட்டால் எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போவார். இந்த வசனத்தை நீங்க பாருங்க. அவரிடத்தில் நிலைத்திராவிட்டால் என்றால் வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவம் எப்படி? அந்த வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கை, ஒரு அக்கினிக்குள்ளாக போகிறதான ஒரு வாழ்க்கை. அவருக்குள்ளாக நிலைத்திராவிட்டால் என்றால், அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவன் கனிகள் கொடுக்கிறான். அவரிடத்தில் நிலைத்திராவிட்டால் அவருடைய வாழ்க்கை எல்லாமே சேர்க்கப்பட்டு, அந்த கிளைகள் எல்லாமே சேர்க்கப்பட்டு, அந்த கொடிகள் எல்லாத்தையும் சேர்க்கப்பட்டு அவர்கள் போய் அக்கினியில் போடுவார்களாம், சுட்டெறியத்தக்கதாக. கனிகள் இல்லை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு செழிப்பே இல்லை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையே இல்லை. வாரமாக வருஷமாக ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனா அவரிடத்தில் நிலைத்து இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா நிலைத்திராமல் இருக்கிறான்? நிலைத்திருந்தால் கனி கொடுக்க வேண்டும். நிலைத்திராவிட்டால் அக்கினியில போடப்படும். இப்ப எதுக்கு போறீங்க நீங்க? ஆண்டவரே என்னெல்லாம் அக்கினியில போடாதீங்க, நான் உண்மையிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன வேணும்? என்ன வேணும்? கனி வேணும். கனி சரி மணி சரி ஏதாவது வேணும். நாங்கள் சில இந்த பழைய ஆட்சிமாருங்க இருக்காங்க இந்த சபையில், அப்படி இருக்காங்க. கல்யாணம் கட்டின புதுசில் ஒரு மாதம் 2 மாதம் கல்யாணம் முடித்த உடனே இந்த பழைய ஆட்சிமாருங்க சபையில் வந்து கேட்பாங்க, ஒன்றுமில்லையா? என்ன கேட்குறாங்க? சில நேரம் மாமியார்களும் கூட கேட்பாங்க, ஏண்டா ஒன்றுமில்லையா? ஏதாவது ஒரு பூச்சிப்புழு வேணும் உனக்கு அப்படின்னு கேளுங்க. திருப்பி பூச்சிப்புழு என்னத்தை கேட்குறாங்க? இது என்னத்தை கேட்குறாங்க? அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ கல்யாணம் முடிச்சிருக்கிறையே, உனக்கு என்னது? பிள்ளை இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கற்பத்தின், அது என்னது? கற்பத்தின் கனி. பிள்ளை இல்லாமல் இருந்தா கனி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சாரி, நான் ஆண்டவரோட உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறேன். யாரோட? ஆண்டவரோட. இப்போ நான் நிலைத்திருக்கிறேன். அதுதானே கல்யாணம் முடிச்சாலும் அதுதானே. நாங்கள் ஒருவர் ஆண் பெண் 2 பேரும் நிலைத்திருக்காங்க, ஒருத்தர் ஒரே மாம்சமா. அப்படி ஆண்டருக்குள்ளாக நிலைத்திருக்கோம். அப்போ யாராவது கேட்குறாங்க, நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்க தானே, ஏதாவது புள்ள பூச்சிருத்தி அவனுக்கு? அப்படி யாரும் வந்து கேட்க மாட்டாங்களே. கல்யாணம்
கேட்டால் மட்டும் வந்து கேட்குறாங்க. இங்கே ஆண்டவர் அறிஞ்ச பிறகு யாரும் கேட்க மாட்டேன். நானும் வருஷமாக ஆண்டவர் எடுத்து தானே இருக்கிறேன். இதாவது உனக்கு பிள்ளை பூச்சி இல்லையா? யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. கனி எங்க கனி? சில நேரம் உடனே இந்த கனிகளை குறித்து நாங்கள் பேசும் பொழுது கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் இருக்குது, 22ஆம் வசனத்தில் இருக்குது. பரிசுத்த ஆவியின் கனிகளை குறித்து அன்பு, சாந்தம், அந்த இதுக்கு நாங்கள் அதை அப்படி எடுத்துக்கொள்வோம். ஆனால் இல்லை, அது இல்லை. 7ஆம் வசனம் மிக முக்கியமாக சொல்லப்படுது. நீங்கள் என்னிலும் நான் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்போ பாருங்க, வார்த்தைக்கு வருகிறான். நிலைத்திருந்தால் நீங்கள் நல்ல வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே இவ்வளோ தான் கேட்குறேனே, இந்த வருஷமும் எவ்வளோ ஒரு லிஸ்ட் இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு, ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே ஆண்டவரே. இந்த புது சைக்கிளை கொடுத்து எப்படா ஒரு பைக்குள் வாங்குவேன்னு சொல்லி பார்த்தேன். பைக்கும் காணோம், புது சைக்கிள் அதுதான் இந்த பெடல் பண்ண முடியாது, இது பஞ்சர் ஆகிட்டே போகுது. பைக் மிதிக்கிறவன், அதில் ஓடுறவன் எப்படா கார் ஒன்று வாங்குவேன்னு அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். காரில் போடுறவன் எப்படா ஒரு லொரி ஒன்று வாங்க, அவன் லொரியா அவனுக்கு வேணும், அவன் பார்க்குறான் ஒரு லொரி அப்படின்ட்டு அப்படி மேக போவாங்க சில பேர். என்ன ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன், எல்லாம் தான் கேட்குறேன், இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கரை சேர்த்தணும்னு சொல்லி இன்னுமே நடக்கலையே. எது கேட்டாலும் ஆண்டவரே, ஒரு அரிசி மூட்டை என்னுடைய வீட்டில் வந்து இது என்னுடைய குசினி பக்கத்தில் அப்படியே விழட்டும் ஆண்டவரே. அரிசி மூட்டை சொல்லி ஒரு சட்டி முன்னே ஒரு பானையும் தான் ஒன்றுமே. இந்த வருஷம் இந்த தொழிலில் ஆண்டவரே நான் கேட்குறது, வியாபாரம் அப்படியே போக எனக்கு டைம் இல்லாமல் பிஸியாகணும் ஆண்டவரே, அந்த மாதிரி வியாபாரம். ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் வறண்ட போகிற நேரத்தில் காஞ்சி போகிறேன். ஒருவனும் வந்து இந்த ஒரு வியாபாரம் என் தொழிலில் நல்ல எனக்கு மேலே இருக்கவங்க மாத்திரம் நான் மேலே போகணும். என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே மேலே போகணும் ஆண்டவரே. எது கேட்டாலும் தருவாரான்னு தானே அதுதானே சொல்கிறாரு. நீங்கள் எதை கேட்குறீங்க இந்த கால வேளையில்? எது வேணும் உங்களுடைய வாழ்க்கையில்? வீடு செய்ய வேணுமா, ரோட்டு செய்ய வேணுமா? ஆண்டவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. ஆண்டவரிடத்தில் வந்து வீடை கேட்காதீங்க, ரோட்டை கேட்காதீங்க. ஆண்டவர் ஒரு அரசியல்வாதி தான். உன் வீட்டுக்கு நான் தார் போட்டு தரேன், காப்பீடு போட்டு தரேன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் அரசியல்வாதியா? இல்லையே. உன்னோட வியாதிகள் எல்லாத்தையும் சுத்தமானது ஆண்டவர். அவர் என்ன சர்வாங்க ஒரு வைத்தியரா? எல்லாத்தையும் வைத்தியருக்கும் வைத்தியர் தான். ஆனாலும் ஆண்டவர் எங்கே பார்த்தோட என்ன வியாதிகள் என்ன டெஸ்ட் பண்ணுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் இது தான் எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலி ஆண்டவர், எனக்கு தலை வலி ஆண்டவர், தலை சுற்றுற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு காலம்பில் காட்டி எழுமணும். நிறைய பேர் குறவாக இருக்காங்க போல. ஏன்னு சொன்னால் தலை சுற்றுது காலம் காட்டி எழுமன உடனே. ஆண்டவரே இந்த தலை சுத்து மாறாதா ஆண்டவரே இந்த வருஷமாவது அப்படின்னு எது கேட்டாலும் ஆண்டவர் இன்னும் கொடுக்கலையே. எதை தான் கேட்கலாம், எல்லாத்தையுமே கேட்கலாமே. எத்தனை பேருக்கு அப்படி கேட்டது எல்லாமே அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? நானும் தான் கேட்கிறேனே, இன்னுமே அப்படி வாய்ப்பு என்றாலும் அந்த மாதிரி ஒன்றுமே வந்த பாடே இல்லையே. ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், முடிவில்லாமல் கேட்குறேன். சில பேர் கேட்கவே மாட்டாங்க. கேட்காட்டையும் கூட உங்களுக்கு தெரியுமே, ரகசியமாக உங்களுக்கு உள்ளது தெரியுமே, இந்த வாஞ்சியை பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆனாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில நேரம் யோசிப்போம். எதை கேட்க சொல்றார்? எதை கேட்டால் அவர் தருவார்? அதுதான் இந்த 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் ஆண்டவர் எங்களுக்கு 2வது கருத்து. அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவன் அவரிடத்தில் நிலைத்திராவிட்டால் என்றால் வேறு ஏதாவது மத்தியில் நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் வறண்டு போகிறோம் என்கிறதை அவர் சொல்கிறார். ஆனால் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் என்னது சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்படி என்றால் என்ன கனிகளை குறித்து அவர் சொல்றார்? என்ன கனி? அவரிடத்தில் நிலைத்திருந்தால் என்ன கனி கொடுக்கணும்? என்ன கனி? அவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய வார்த்தை சொல்றது, நீங்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளை என்னது சீசராகுங்கள். என் பிதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையுமே அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் முடிவு பர்யந்தம் நான் உங்களோடு இருப்பேன். இந்த வார்த்தை
என்னிடத்தில் நிலைத்திருந்தால் நான் கேட்டுக்கொள்வது அப்படின்னா எதை நாங்கள் கேட்கணும்? கல்யாணம் கட்டின புதுசில் 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் இருப்போம், தவிப்போம். அப்படி இருந்து நாங்கள் எந்த கேட்போம்? ஆண்டவரே என்ன கேட்போம்? ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாங்கன்னு கேட்போம். இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். பிள்ளைகளுக்காக சில நேரம் வாஞ்சியோடு நாங்கள் இருப்போம். ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளையை தாங்க, அற்புதங்க செய்யுங்களா, இது நல்லது. நிலைத்திருக்கிறோம். எதை கேட்கணும் அப்படின்னா எதை கேட்கணும்? எதை கேட்க வேண்டியது? ஆண்டவரே உம்மிடத்தில் நான் நிலைத்திருந்தால் பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக, மகிமையா மாறத்தக்கதாக என்னிடத்திலிருந்து ஒரு சீசர்களை உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? உருவாக்க வேண்டும். நாங்கள் மட்டும் ஆண்டவரிடத்தில் ஊழியக்காரர்களாக மாறுவது அல்ல எங்களுடைய சித்தம், அவருடைய சித்தம். ஆகவே தான் நான் இந்த வருஷத்தில் அதிகமாக யோசிக்கிறேன். நாங்கள் சபைக்கு வாரது மட்டும் அல்ல, எங்களால் ஒரு சீசனை உருவாக்கணும். நாங்கள் செய்கிறது ஊழியத்துக்கு ஒரு சீசனை உருவாக்கணும். நாங்கள் எந்த ஒரு அம்சத்தில் ஊழியக்காரங்களாக நாங்கள் இருக்கிறோமோ, நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை பாஸ்டர்மார்களை உருவாக்குறது. என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை பிரசங்கியர்களை உருவாக்குறது. என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை மற்ற எல்லாம் இந்த இலங்கை தேசத்துக்கு போய், எல்லாம் கிராமங்களுக்கு போய் தேசத்தில் சபைகளை உருவாக்கத்தக்கதாக ஊழியக்காரங்களை உருவாக்குவது தான் என்னுடைய எண்ணம், என்னுடைய உள்ளம். இதைத்தான் நான் வருஷம் பூரா நான் கேட்கிறேன். ஆண்டவரே சபையிலிருந்து ஊழியக்காரங்களை எழுப்பாட்டுங்க, ஆண்டவரே சீசர்களை எழுப்பாட்டுங்க, உமக்கு காரியங்கள் செய்யத்தக்கதாக சீசர்கள் எழுப்பாட்டுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அதுக்கு பின்பதாக ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். எல்லாமே பரிபூர்ணமான ஜனங்கள் கிடையாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் உலகம் ஆரம்பத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வருது. தாவீதை தெரிந்து கொண்டார், மோசையை தெரிந்து கொண்டார், மோசைக்கு பின்னால் யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்களெல்லாம் மாபெரும் வீரர்கள் கிடையாது. ராஜ்யங்களை புரட்டத்தக்கதாக கர்த்தரால் ஆவினால் உணரப்பட்டு அந்த கடவுளிடத்தில் நிலைத்திருந்தபடியால் காரியங்கள் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், தேவன் தாமே இந்த கனி கொடுக்கிறது குறித்து பேசுகிற தேவன் அவரே பூமிக்கு இருந்து ஞானஸ்நானம் பெற்று அந்த கடல் கரையில் போகும் பொழுது முதலாவது செய்த காரியம்தான். இதை சொல்றவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி காமித்தார். 12 பேர்களை அவர் உருவாக்கினார். அந்த 12 பேர்களுக்காக அவர் 3.5 வருஷமாக காலம் சென்று கற்றுக் கொடுத்து, மரமடிகள் காடுகளை வழியில செடிகள் மத்தியில் இருந்து அவர் கற்றுக் கொடுத்தார். கனி கொடுக்கத்தக்கதாக, அந்த கனி கொடுக்கத்தக்கதாக சொன்ன உன்னுடைய நீ இந்த வலையை வீசி கொண்டு வா, பேதுரை பார்த்து வலையை வீசி, நான் உனக்கு கம்பீரமாக உயர்ந்த ஒரு பதவியை தந்து உன்னை ஒரு முகாமையாளராக மாற்றி, நான் உனக்கு பெரிய ஒரு மேனேஜராக மாற்றி உனக்கு ஒரு தகுதியை தந்து ஒரு கிரீடம் தருகிறேன். அப்படியா சொன்னாரு? இல்லை, என்னை பின் செலுத்து, என்னோட வா, நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம் என்று சொன்னார். அதை பார்த்து வந்தவர்கள் இறுதியிலே வாழ்க்கையை தடுமாறினார்கள், வாழ்க்கையில் பலவீனமாக இருந்தார்கள், வாழ்க்கையில் விழுந்து போன காரணங்கள், அதிசயங்கள், வாழ்க்கையில் விழுந்து போன சந்தர்ப்பங்களுடைய வாழ்க்கை நடந்தது. ஆனாலும் இந்த 12 பேர் அவர்களை வைத்து தேவன் தாமே இந்த உலகத்தை புரட்டத்தக்கதாக, ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை உருவாக்கத்தக்கதாக, சீசர்களை உருவாக்கத்தக்கதாக இந்த 12 பேர் முதலாம் நூற்றாண்டிலே இந்த உலகத்தை மாற்றினார்கள். ஹல்லேலூயா. அநேக மிஷனரிகள் வெளிநாட்டிலிருந்து இலங்கை தேசத்துக்கு வந்து காடு, அனுராதபுர, புலனர்வு, இந்த பகுதிகளெல்லாம், திருக்குணாமலை, ஜாழ்ப்பாணம், இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் கடல் கரையில் இருக்க பக்கத்தில் ஜனங்களை தேடி போய் சீசர்களாக அவங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. சில பெண்கள் அதிகமாக அந்த அந்த புத்தகங்களை நாங்கள் வாசிக்கிறோம். சில ஒரு மாடு, எரும மாடுகளை ரோட்டில் வந்தால் பயந்து ஓடுகிற, ஐயோ இந்த எருமாடு வந்திருக்குது, ஒரு நாய் வருது, ஒரு பூனை வருது, ரோட்டில் போனா இவங்களுக்கு பயந்து நடுங்கி அப்படியே எங்கேயாவது மரம் இருந்தால் அதுக்கு போய் அவங்க போய் ஒளிந்து இருந்தவங்களை ஆண்டவர் தீவிரமாக பயன்படுத்தினார். பிரியமானவர்களை, இந்த வருடம் 2 விஷயத்தை உங்களுக்கு மந்திரி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நான் கடவுளத்தில் நிலைத்திருந்தால் என்றால். 2வது, ஆண்டவர் எதை கேட்கிறாரோ, ஆண்டவர் நான் எதை கேட்கிறேன், எது எனக்கு வீடு வசதி, எனக்கு செல்வந்தம், எனக்கு பிள்ளை வசதி, எனக்கு தொழில் வசதி, எனக்கு படிப்பறிவு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வீசா டிக்கெட் அனுப்புங்க, அதான் கேட்க போறீங்க? இல்லை, நான் இந்த வருஷம் கேட்கிறது, ஆண்டவர் இந்த ஊழியம் செய்யத்தக்கதாக, என்னால் ஒரு சீசனை உருவாக்கத்தக்கதாக நீங்க எனக்கு அந்த சீசத்துவத்தை, ஊழியக்காரர்களை எனக்கு அனுப்புங்க என்று சொல்லி அந்த வாஞ்சை இந்த சபைக்கு இருக்கிறதா இருந்தால்,
ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருந்தால் என்றால் இந்த கிருபண பகுதியை, இந்த தேசத்தை, தேவனுடைய நாமத்தை, இந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு போகிறவர்கள், இந்த சபையில ஒரு அக்கினி, ஒரு பெரிதான ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி இந்த கிருபண பகுதியில் போகிறவர்கள் காணத்தக்கதாக இந்த வருடம் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இதுதான் எங்களுடைய வாஞ்சை, இதுதான் எங்களுடைய வாஞ்சை. இன்னும் அந்த கால இருளிலே வாழ்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இன்னும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீசத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. ஏனென்றால் ஆண்டவரே நான் கேட்கிறேனே, எனக்கு இன்னும் தர மாட்டேங்கிறீங்களே, என்னோட வீட்டு பிரச்சனை இன்னும் நீங்க தீர்க்கலையே, இன்னும் கடன் பிரச்சனை இன்னும் நீங்க தீர்க்கலையே, எனக்கு இன்னும் லண்டனுக்கு அனுப்பலையே, எனக்கு கனடாவுக்கு அனுப்பலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனசோர்வு நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய வருத்தத்தை பாருங்களேன், என்னுடைய சுகவீனத்தை பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஐயோ, எந்த ஒரு வாழ்க்கை நான் எப்படி தான் ஊழியம் செய்யறது, எப்படி நான் முன்மலக வர்றது, ஊழியம் பாரம் எனக்கு தாண்டா என்ன மாட்டேங்குது. ஊழியம் செய்யறதா பெரிய ஒரு தலைவிதி, அது பெரிய ஒரு தலைவலி அநேகர்களுக்கு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை காரியங்களை செய்து கொண்டு போகிறதுக்கு தக்கதாக தான் உழைப்பார்கள், காரியங்களை அதிகமாக செய்வார்கள், நன்மை எல்லாம் செய்யுங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தம், அவர் எங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் போய் கனி கொடுக்கத்தக்கதாக. என்ன கனி? இந்த உலகத்துக்கு சீசர்கள், ஊழியக்காரங்கள் நாங்கள் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இன்று நாங்கள் வேதாகம கல்லூரி நாங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது, இந்த தவணை ஆரம்பிக்கப்படுகிறது. நாங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் இந்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, வேதாகமத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக வாஞ்ச உள்ளவர்கள் எனக்கு அதிகமாக இல்லை. ஏன் இல்லை? கற்றுக்கொள்ள இயலாது. நாங்கள் வாசிக்கிறோம் நல்ல ஒரு வார்த்தை, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாருக்காவது தெரியுமா? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். இன்னும் இளைப்பாறுதல் இல்லை. அப்புறம் போய் என் சத்த வீடுங்களுக்கு போய் என்ன நாங்கள் படிப்போம்? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை. கடைசியில் தான் இளைப்பாறுதல் எனக்கு வரும். அப்படித்தானே சொல்லுவோம். அங்கே தானே போய் படிக்கணும் அந்த பாட்டு. எப்படி எங்களுக்கு இளைப்பாறுதல் வரும்? நான் வசனம் என்ன சொல்வது? நான் மனம் தாழ்மையும் மனம் சாந்தமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஒவ்வொரு மேல் எடுத்துக்கொண்டு என்னிடத்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன வருமா? இளைப்பாறுதல் வரும். வேதத்தை கற்றுக்கொண்டுற அந்த வேதம், அந்த வசனம் என்னுடைய மனசுல எப்ப நிலைத்திருக்குதோ அப்பொழுது தான் அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக, கனி கொடுக்கிறவனாக, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஊழியங்கள் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம், கர்த்தரால் வருகிறது. நான் சந்தோஷம் அடைகிறது. இந்த பொறுப்பை யாராவது நிறைவேற்ற யாராவது எழும்புறான் என்றால் அந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். என்னுடைய ஊழியத்தை நான் செய்கிற என்னுடைய ஊழியமும் எனக்கு சொல்ல முடியாது. அது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. இதை செய்வதற்கு இன்னொருவனை நான் ட்ரெயின் பண்ணி இன்னொருவனை கொண்டு வருவது தான் சீசத்துவம். இதுதான் கனி கொடுத்தல். ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து பால் ஊட்டி வளர்த்தெடுத்து ஆளாக்கி நாங்கள் அனுப்புறது தான் ஒரு குடும்பத்துக்கு இருக்கிற கடமை, கடவுள் கொடுக்குறதான கடமை. சபையில் ஊழியக்காரங்களாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற கடமை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருந்தால் அவரிடத்தில் வார்த்தைனால் சுத்தமடைந்து நாங்கள் இனி ஒரு ஊழியக்காரங்களை இந்த தேசத்துக்கு உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. இது தான் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமாக. பல பேர் வாழ்க்கையில் மனம் கசந்து போய் மனம் உடைஞ்சி போய் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊழியர்களில் சீசத்துவம் உருவாக்காமல் இருக்கிறது தான் கர்த்தரிடத்தில் நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில் கடந்து போகிறது. ஊழியம் செய்கிறதா இருந்தால் வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஊழியம் செய்கிறது இருந்தால்
தாய்மார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதா? என்ன ஊழியம்? என்னுடைய ஊழியத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ளணுங்கிறது அல்ல. இந்த ஊழியத்தை செய்ய இனி ஒருவரை நான் கொண்டு வரணும், இனி ஒருவரை சீசர் நான் மாற்றணும், இனி இந்த தேசத்துக்கு சீசர்களை நான் மாற்றணும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லணும். இது தான் கனி கொடுக்கிறதான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எங்களுக்கு இருந்தால் என்றால் ஆண்டவர் சொல்ல, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது உன் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய வசதிகளுக்காக நான் எப்போ கனி கொடுக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை செழிப்புக்காக இந்த வருஷம் பூராமே போகாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். அப்பொழுது தேவன் அதை எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஊழியத்தில் ஊழியக்காரங்களை எழுப்புவிக்க, அவங்களை தைரியப்படுத்த, ஊழியக்காரங்களை ட்ரெயின் பண்ண தேவன் தாம் எங்களை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. இந்த காலையில் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாராவது அப்படி இருந்தால் உங்களை கரங்களை உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவர், உங்களுக்கு கரத்தை காண்கிறார். இன்னும் யாராவது இருந்தால் நன்றி, உங்களுக்கு கரத்தை காண்கிறார் தேவன். ஆண்டவரே, நான் சுவாமி என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வழியில சுவாமி கரங்களை உயர்த்தின ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை பெலனை தந்து உண்மையோடு நினைத்திருக்க சுவாமி நீங்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கரங்கற்பணிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி. நாங்கள் இந்த பாடலை பாடுவோமாக. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, சுவாமி இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக உம்மிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க சுவாமி நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிங்க. உம்மிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது சுவாமி எங்களால் கனி கொடுக்கிறவர்களாக மாற, அதாவது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்கிற சீசனாக இருக்கத்தக்கதாக, சீசர்களை உருவாக்கத்தக்கதாக நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, நீர் எப்படி இந்த உலகத்தில் கிரியை செய்தீரோ அந்த சித்தத்தை இந்த உலகத்துக்கு மேலும் கொண்டு போகத்தக்கதாக உடைய பிள்ளையா இருக்கிற நாங்கள் அனைவரும் உடைய அன்பின் கரங்களுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். அதிகமாக சுவாமி முடித்து நிலைத்திருக்கவும் ஊழியங்கள் செய்யவும் சுவாமி, ஊழியத்தில் சுவாமி மற்றவர்களை கொண்டு வரவும் சுவாமி, சீசத்துவத்தை கொண்டு வரவும் சுவாமி நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. கர்த்தாவே, அன்பின் கரங்க எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.